நீங்கள் தனியாக டீ சாப்பிட்டு அன்பு அன்பு தானே எல்லாமே. ஸோ குட் ஈவினிங். இன்னைக்கு தேதி வந்துன்னா ஜூன் 14, டைம் வந்து 1:41. நம்ம வந்தது 1 மணி தொடச்சி ட்ரிப்புக்கு வெயிட் பண்ணி எடுத்ததுக்கு 1:40 வந்து ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரிப்பே நினச்ச மாதிரி ஒரு பெரிய ட்ரிப்பாக விழுந்து, பெரிய ட்ரிப் இல்லை கம்பேர் டு நான் லோக்கல் ட்ரிப்ஸ்க்கு இது வந்து ஓகே அப்படின்ற மாதிரி வந்துருக்கு. ஸோ கிரவுண்ட்லேருந்து இப்போ தான் வண்டி எடுக்கிறேன். 574 அப்படின்னு நினைக்கிறேன். 574 சரியாப்பா. 500 மட்டும் பார்த்தேன், வெயில் சரியா அடிக்குதுல்ல கேமராவில். 574. ஸோ எங்கே இருந்தேன்னா கீழ்பாக்கிலேருந்து நம்ம பல்லாவரம். ஸோ நான் ஏன் பெல்ட்டு போடல, சீட் பெல்ட் போடல அப்படின்னு கேட்குறீங்க. எல்லா வீடியோவும் நான் சொல்கிறேன். இங்கே எனக்கு ஒரு ஃப்ராக்சர் ஆகிருக்கு, ஸோ அதனால் போடல. ஸோ கூட சீக்கிரம் இன்னும் ஒரு 1 வீக் வந்து நான் போட ஆரம்பிச்சிடுவேன். டாக்டர் ஒரு கன்சல்ட் பண்ணிட்டேன்னா ஸோ நம்ம வந்து போட்டுடலாம். ஸோ மற்றபடி ஜூன் 14 நாளைக்கு நம்மளோட ஆஃப் மந்த் இன்கம் வந்து நம்ம காட்டணும். ஸோ எவ்வளோ இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கோம்னு பார்க்கணும். ஸோ அந்த விஷயமும் இருக்கு. அது வந்து நாளைக்கு கதை. இனியோட கதை வந்து 4 ரூபா முடிக்கணும். ஸோ 4 ரூபா முடிக்கிறதுக்காக தான் நம்ம இன்னைக்கு ஓட்ட போகிறது. வண்டியை ஓரமாக போனால் ஆட்டோ ஓட்டுறீங்களே கொஞ்சம் பொறுமையாக ஓரமாக ஆட்டோ என்ன பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வழி விட்டு நில்லுங்க. ஏன்னா சின்ன தெரு இருக்குது இல்லையே, சுறுசுறுன்னு நச்சாலும் நவர மாட்டீங்க. என்ன ஆவோ அது போடலாம், ஓட்டுங்க. எல்லாரும் தான் வண்டி ஓட்டுறோம். ஒரு ஓரமாக அணைச்சி நிப்பாட்டுது இல்லை, அப்படியே வழியில் நிறுத்தி வச்சுட்டு இது பண்ணால் அப்புறம் நாங்களாம் என்ன பண்ணுறது சொல்லுங்க. அப்படியே வழியில நிறுத்தி வச்சா அப்போ எப்படி நம்மள எப்படி போறது? ஸோ காலையிலே காண்டாகுது. ஸோ என்னன்னா இன்னைக்கும் 4 ரூபா டார்கெட் தான். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. ஸோ எக்ஸ்ட்ரா எவ்வளோ ஓட்ட முடியுது என்னன்னு பார்க்கலாம். என்ன தெரியல, ட்ரை பண்ணுறேன். ஸோ மற்றபடி எவ்வளோ ஓட்டுறேன் எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். சில வீடியோவில் ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஆட் பண்ணுறேன், சில வீடியோவில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் ஆட் பண்ணல. ஸோ எங்கள் ஏரியாவில் சொன்ன சின்ன தெரு ஆட்டோ தான் நிறுத்தி வச்சிட்டா தேவையில்லாத இதுதான் எனக்கு வந்து கடுப்பாகுது. நவர மாட்டாங்க ஆறுனச்சாலாம். இது தேவையில்லாத ஒரு வாக்குவாதம் தான் வந்து கிரியேட் ஆகுது அந்த இடத்துல. ராஜேஷ் பண்ணி பண்ணுறது அப்படின்ற மாதிரி நம்ம ஊர் ஆளுங்க எல்லாமே அப்படி தான் இருக்கிறாங்க. நீ சண்டை போடுறியா, நானும் சண்டை போடுறேன், வா இறங்குறேன் அப்படின்ற மாதிரி தாங்கிறாங்க. அவன் பொழப்பு பார்க்கறதுக்கே நம்மளுக்கு கரெக்டாகுது. எல்லாம் அப்படி தான் இருந்தோம். எல்லாம் புதுசுன்னு தான் கோவற மாதிரி தான் நான் கமிட்மெண்ட்லாம் வச்சு நம்ம நிலைமையை வச்சு இப்போ எல்லாம் மாறி போய் உட்காந்துக்கிறோம். ஸோ என்ன டாபிக்னா, டாபிக் ஒன்றும் இல்லை, அதான் சொல்லிட்டுனே டாபிக் தான். வேறு என்ன பார்த்துட்டு திருப்பிடலாம். ஸோ ஃபோன் வந்துச்சு, அதை கட் பண்ணி விட்டேன். மற்றபடி 4 ரூபா தான் டார்கெட்டு. கஸ்டமர் பிக் பண்ணி போயிட்டுருக்கேன். எவ்வளோ கிலோமீட்டர்னா 1.9 கிலோமீட்டர் வந்து காட்டுது. 6 நிமிஷம். வாட்டர் டேங்க் ரோடு அங்கே தான் வந்து பிக்கப் லொக்கேஷன் போயிட்டுருக்கோம். நம்ம வண்டி எப்போவுமே வந்து இன்டீரியர் வந்து நல்லா வச்சுருப்பேன், எக்ஸ்டீரியர் தான் கொஞ்சம் நாஸ்தியாக இருக்குது. கூடிய சீக்கிரம் ரெடி பண்ணலாம். சஸ்பென்ஷன் இன்சூரன்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. புது வண்டியே வாங்கிடலாம் போல இருக்குது. பட் ஞாபகார்த்தமாக இந்த வண்டி வேணும்ல, அதனால் இந்த வண்டியை நம்ம ரெடி பண்ணணும். ஸோ அந்த ரீசனால தான் நான் வச்சுருக்கேன். இந்த வண்டி ரெடி பண்ணிவிடுவேன் கூடிய சீக்கிரம். ஸோ ட்ரிப்பை முடிச்சிடலாம். ட்ரிப்பை முடிச்சுட்டு அமௌண்ட்டை கையில் வாங்கும் போது திருப்பி வரேன். வந்து உங்ககிட்ட டீட்டெயிலாக அந்த ட்ரிப்பு எப்படி இருந்துச்சு, எவ்வளோ அமௌண்ட் எக்ஸ்ட்ரா வந்துச்சா இல்லை கம்மியாக வந்துச்சான்னு வந்து பேசுகிறேன். 574 ஆமாம் 574 ஆயிடுச்சு சார். ஓகே தேங்க்யூ. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரிப்பு முடிச்சாச்சு. பார்ட் ஆஃப் பண்ணிடலாம், காப்பி ரைட் வரும். ஃபஸ்ட்டு முடிச்சாச்சு. 574 ஊபரில் எப்போவுமே வந்து காட்டின அமௌண்ட் வந்து நம்மளுக்கு வந்துடும். ஸோ அதில் எந்த இஷ்யூவும் இல்லை ஊபர் பொறுத்த வரைக்கும். ஊபர்ன்ற பாருங்க, ரேபிடோவில் எப்போவுமே வந்து காட்டின அமௌண்ட் வந்து வந்துடும். ஊபரில் ஒரு 400 ரூபா மாட்டின்னு இருக்கு, இன்னுமே என்னால் எடுக்க முடியல. அது பேங்க் இஷ்யூவா இல்லை ஆப் இஷ்யூவா என்ன கருமாந்திரம் ஒன்றும் புரியல. ஸோ ஃபஸ்ட் ட்ரிப்பு 574 எத்தனை கிலோமீட்டர்னா 22 கிலோமீட்டர்.
அதுக்கு வந்து 574 வந்து அமௌண்ட் வாங்கியிருக்கோம். ஸோ கஸ்டமரை இறக்கி விட்டாச்சு. இறக்கி விட்டுட்டு தான் இப்போ அடுத்த ட்ரிப்புக்கு வந்து போயிட்டு இருக்கோம். இந்த சின்ன சின்ன சந்தா இருக்கா, பல்லாவரம் ட்ராப் வந்து சின்ன சின்ன சந்தா இருக்கு. ஸோ அதனால வந்து ரொம்ப கஷ்டமா, ஒரு தெருக்குள்ள வந்தா நம்ம யோசிச்சு வண்டி வருமா போமா எல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம வந்து ஒரு ட்ரிப்பை எடுக்க வேண்டியதா வந்து சூழ்நிலை இருக்கு. காவா இங்கெல்லாம் வந்து அந்த சின்ன சின்ன காவா வந்து அப்படியே ஓப்பனாகவே இருக்கு சைடில். பொதுவாக வீட்டு ஓரமாக காவா வந்து இருக்கு. அதனால வந்து காவால விட்டா என்ன ஆகுது, காவால கால் விட்ட மாதிரி கால் விட்டா எடுத்துடலாம், காரை விட்டு எடுக்கலாமா, அதுவும் எடுக்கலாம், கஷ்டம் இல்ல. பைத்தியக்கார மாதிரி பேசினேன். அதுதான் 574 வந்து முடிச்சிருக்கோம். ஸோ அடுத்த ட்ரிப் வந்து வெயிட்டிங், ஊபரா ராபிடோ தெரில. ஸோ பார்க்கலாம், எடுத்துகிட்டே பார்க்கலாம். ஸோ அடுத்த 2வது ட்ரிப் வந்து எடுத்துட்டோம். எங்கன்னா நம்ம குராம்பேட் சரணா ஸ்டோர்ஸ்லேருந்து காஞ்சிபுரம் தான் போகிறோம். ஸோ இந்த ட்ரிப்பை எடுத்துடலாம். போயிட்டு 57 கிலோமீட்டர் ட்ராப்பு. அமௌண்ட் வந்து நான் சொல்கிறேன் லாஸ்ட் எவ்வளோ காட்டுதுன்னு பார்க்கலாம். ஸோ கஸ்டமர் லொக்கேஷன் வந்தாச்சு, வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பிக் பண்ணிவிட்டு நடுவில் கிளிப்ஸ் எடுக்க முடியுமோ பார்க்குறேன், இல்லைனா கஸ்டமர் இறக்கி விட்டு பேசலாம். வந்துருச்சு மேம், தேங்க்யூ. அன்பு அன்பு தானே எல்லாமே. தேங்க்யூ. ஆமாம். ஸோ ட்ரிப்பு வந்து முடிச்சிட்டோம். காஞ்சிபுரம் ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப நாள் இல்லை, எடுக்கவே மாட்டேன், ரேர். ஸோ ட்ரிப்பு முடிச்சாச்சு. காஞ்சிபுரம் 969 பில்லு. ஸோ கஸ்டமர் பே பண்ணது 1000. நான் எதுவும் கேட்கல, அவங்களா கொடுத்தாங்க. அப்புறம் கையில் ஒரு 50 ருபீஸ் வந்து கொடுத்தாங்க. கிராமம் பார்க்கலாமா, கிராமம் இல்லை சிட்டி தான். நம்ம ஊரில் இருந்துட்டு இங்கே வந்தால். ஸோ காஞ்சிபுரத்துலேருந்து விலாக் இப்போ எடுத்துட்ருக்கோம். ஸோ இன்னொரு நல்ல விஷயம்னா, திருப்பி காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட் அங்கே இருந்து நம்மளுக்கு நம்ம ஏரியாவுக்கே ட்ரிப்பு வந்து கிடச்சிருக்கு. ஸோ பெரிய விஷயம் அது. ஸோ காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட் வந்து கிளம்பி, ஏன்னா வந்து லாக் ஆனால் முடிஞ்சு போச்சு. ஏன்னா பரவாயில்ல, இதுதான் வந்து தெரு நல்லா இருக்குல்ல. இதெல்லாம் வந்து நம்ம அவுட்ரு வந்தால் தான் பார்க்க முடியும், இல்லை வேறு ஊர். நம்ம ஊர்லலாம் இருக்குது யார் ஏதோ ஒரு தெருவில் கோயில் இருக்க இடமா பக்கத்தில் அப்படி தான் இருக்கும். டீசல் வந்து போடணும் மெயினாக. 57 கிலோமீட்டர் கம்மி தான், பட் பரவாயில்ல. இப்போ கிலோமீட்டருக்கு 19 ரூபா சம்திங் போட்டால் இருக்கும். லாங் வந்தால் பிரச்சனை இல்லைல்ல, இப்போ மடம் முடிச்ச மாதிரி இருக்கும். இப்போ போயிட்டுருக்கோம். சும்மா ஃபஸ்ட்டு பெட்ரோல் பங்க் தேடணும். பெட்ரோல் பங்கை பார்த்துட்டு பெட்ரோல் போட்டுடலாம். ஸோ மணி கரெக்டாக 6:15. என்ன கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு ஒரு அதிசயம் நடந்திருக்கு. என்ன அதிசயம்னா, நம்ம காஞ்சிபுரம் போனோம்ல, காஞ்சிபுரத்துலேருந்து திருப்பியும் நம்மளுக்கு நம்ம ஏரியாக்கே கிடச்சிது. அதுதான் பெரிய விஷயமே. சீட் பெல்ட் போட்டுருங்க பார்த்தீங்களா. ஹைவேல சொன்ன மாதிரி ஹைவேல வந்து சீட் பெல்ட் போடுவேன், ஏன்னா ஆப்வியஸாக போடணும். லோக்கல்னால நான் கொஞ்சம் இந்த இஷ்யூனால அட்ஜஸ்ட் பண்ணி போட்டிருக்கேன். பார்த்துக்குங்க, யாராவது சீட் பெல்ட் போடலன்னு சொன்னீங்களோ பார்த்துக்குங்க. என் சேஃப்டிக்கு தான் சொன்னீங்க, பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன். பட் என்னன்னா கேமரா எடுத்துக்கிறேன். கிளைமேட் நல்லா இருக்குது, அப்படியே காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு. ஸோ புகை மூட்டமாக இருக்குல்ல, ஏதோ எரிக்கிறாங்க, அதனால தான் புகை மூட்டமாக இருக்கு. நம்ம ரயில்வே ஹாஸ்பிட்டல் ரோடு தெரியும்ல, அந்த ரோடு தான் ஐநாவரம் ரயில்வே ஹாஸ்பிட்டல் ரோடு. இப்படி தான் இருக்கும் ரயில்வே குவார்ட்டர்ஸ் இது. ஸோ அதனால் இடம் கொஞ்சம் அமைதியாக அழகாக நல்லாவே இருக்கும். மரம் நிறையா இருக்கும், அவ்வளோதான். அந்த ஒரு விஷயம் தான். இங்கே சில்லுன்னு இருக்கும். வெயில் காலம் வந்தால் இங்கே கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இந்த இடம் இந்த ஏரியா ஒன்று. ஸோ எவ்வளோ ஓட்டியிருக்கோன்னா 1300 ரூபா வந்து எவ்வளோ வந்துச்சு, 1300 ரூபா வந்து ட்ரிப் பில்லு.
ஓட்ட கிலோமீட்டர் 87, ரொம்ப கம்மி. பட் இருந்தாலுமே ஹைவேல, அதனால வந்து கொஞ்சம் மைலேஜுக்கு அடி வாங்காது. ஆனால் கம்மி தான், ரொம்ப கம்மி. நான் கம்மின்னு தெரிஞ்சுதான் எடுத்தேன். நான் என்னன்னா எனக்கு திருப்பி வரணும் ட்ரிப் அங்கேருந்து. டைம் ஆயிடுச்சு, இல்லை சாயந்தரம் வந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது இன்னும் உட்காந்துரும். அது எனக்கு வீட்டுக்கு வந்து சேருதுன்னா நான் ட்ரிப்பு எடுத்துட்டேன். லாஸ்ட்டில் பார்க்கலாம் கட்டுப்படி ஆச்சா என்னான்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் எவ்வளோ கிலோமீட்டர் நான் வந்து ஓட்டியிருக்கேன்னா, அது ஒரு 60, இது ஒரு 70, ஒரு 20, எவ்வளோனா 170 ஓட்டியிருக்கோம் இது வரைக்குமே 3 ட்ரிப்பில். ஸோ வண்டி ஃபஸ்ட்டு இறங்கி பார்க்கணும் என்னன்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு லாங் எடுத்துகிட்டு போனது இல்லையா, கண்டினியூஸாக ஓட்டியிருக்கோம். வண்டி இன்ஜினியர் ரெடி பண்ணியிருக்கோம். ஒரு வாட்டி நம்ம வண்டியை நிறுத்தி, ஏன்னா ஓரம் கட்டுறேன், வண்டியை நிறுத்திட்டு எப்படி இருக்குது இன்ஜினை திறந்து பார்த்தா தான் எனக்கு மனசு வந்து ஆறும். உண்மையாக கிளைமேட் வந்து சரியாக இருக்கு. அப்படியே ஓரம் கட்டுறேன் வண்டியை. ஆமாடி, வண்டி ஆன்லேயே இருக்கட்டும். இன்ஜின் பானட்டை திறந்துட்டு ஜிப்புலாம் இது பண்ணல. ஸோ டைம் ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த சைடும் ஜிப்புலாம் வந்து நம்ம திறந்து விட்டுட்டு இறங்கி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இறங்கி பார்த்தா தான் நம்மளுக்கு ஓரளவுக்கு திருப்தியாக இருக்கும். நல்லா இருக்குல்ல கிளைமேட்டு. ஸோ இன்ஜின் பானட் இந்த ஒரு இன்ஜெக்டர், 3 இன்ஜெக்டர், இதில் 3 சிலிண்டர் ஆக்சுவலி 1 2 3. இந்த 3 சிலிண்டர், அந்த ஒரு சிலிண்டர் தான் டீசல். அது வந்து ஆயில் லீக் இல்லை, டீசல் லீக். அது என்னன்னு பார்க்கணும். அப்புறம் இந்த ஹெட்லைட் ஃபுல்லாகவே போச்சு, உள்ளே ஏதோ ஊற்றி வர இருக்குது. ஸோ மற்றபடி இன்ஜின் நார்மலாக தான் இருக்குது. ஏதோ மிஸ்பிகேவ் மாதிரி இல்லை, கரெக்டாக தான். அது வந்து மிஸ்பிகேவ்னு இல்லை, அப்நார்மலாக இல்லை, கரெக்டான வேர்ட்னா அப்நார்மலாக இல்லை. ஸோ இன்ஜின் பக்காவாக இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லை, பயப்பட வேண்டியது வந்து இல்லை. ஸோ இன்ஜின் பானட் க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே காருக்குள்ளே போய் நம்ம சைலண்ட்டாக நல்லா இருக்கலாம். நல்லா இருக்கு. ஆனால் அந்த சில்ல கூட கிளைமேட்டு ஒரு மாதிரி அந்த மேகமூட்டமாக இருக்குல்ல, அது மாதிரி. அடுத்த ட்ரிப்பு எடுத்துட்டு முடிச்சுட்டு என்ன அமௌண்ட்னு சொல்கிறேன். ஸோ சர்ச் இருக்கு, ஒரே சவுண்டாக இருக்குது. டீ கடைக்கு போய் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு முடிச்சாச்சு. ஸோ காரில் என்ட்ரு பண்ணி உட்காந்து வெளியே நின்று பேசுறேன்னு பார்த்தா சவுண்டு, சர்ச்சி சவுண்டு. மேரேஜா என்னான்னு தெரில. ஸோ அந்த சவுண்டு இருக்கிறதுனால என்னால் பேச முடியல. ஸோ அதுக்கு தான் காரில் வந்தாச்சு. ஒரு சின்ன பிரேக் மாதிரி ஒரு 15 மினிட்ஸ் எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு இப்போது அடுத்த ட்ரிப் ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு சொன்ன மாதிரி ட்ரிப் அமௌண்ட் வரும்போதே நான் வந்து பேசுகிறேன். அதான் கரெக்டாக இருக்கும். சொல்லிட்டு ஒன்று மாறுது ஒன்று இருக்குல்ல. ட்ரிப்பு கிளம்பியாச்சு. ட்ரிப்புக்கு இல்லை, வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எந்த ட்ரிப் வருதோ முடிச்சுட்டு பேசலாம். சொல்லு மிஸ் நீங்கள். ஓடிபி சொல்லுங்க. ஆயிடுச்சுங்களா? ஓகே, ரைட், தேங்க்யூ. ஸோ 4வது ட்ரிப்பு முடிச்சாச்சு. ஷார்ட் ட்ரிப்பு 5 கிலோமீட்டரு. புலிவாக்கத்துலேருந்து கொளத்தூர் ஆப்போசிட் ரோடு, நம்ம கேனல் ரோடு வரும்ல. ஸோ அங்கே வந்து ட்ராப் கொரட்டூர் 5 கிலோமீட்டரு. ஸோ 200 வந்து வாங்கியிருந்தோம். சின்ன ட்ரிப்பில் 5 கிலோமீட்டருக்கு 200. சரி, ரைட்டு. 15 நிமிஷம் தான் கிடச்சி ட்ராப்பு. ஸோ அதனால் அந்த ட்ரிப்பை வந்து நான் எடுத்துட்டேன். ஸோ அடுத்த ட்ரிப்பு வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், என்ன ட்ரிப்பு வருதுன்னு தெரில. ஸோ இங்கேருந்து என்ன ட்ரிப் வருதுன்னு பார்க்கலாம். ஊபர் வந்து திருப்பி வேலையை காமிச்சிட்டாரு. 550 ரூபா வந்துச்சு, 312 ரூபா தான் வந்துச்சு. மீதி வேலட்டில் கமிஷன் அப்படியே போயிடுச்சு போல. இது வந்து பேங்க் அக்கௌண்ட் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து அக்கௌண்ட்டில் போட்டோன்னா அது வந்து நம்மளுக்கு வர மாதிரி இல்லை. ஜிபேங்களா? 392 அமௌண்ட்டு. ஓகே, ஸ்கேன் பண்ணிட்டீங்களா? அனுப்பிட்டேன். ஓகே, தேங்க்யூ.
எடுத்த ட்ரிப்பு வந்து ரேபிடோல இருந்து வந்து எடுத்துருந்தேன். எங்கே இருந்தேன்னா திருவான்மியூர்ல இருந்து நம்ம அண்ணா நகர். எவ்வளோ அமௌண்ட்னா 392. இதில் என்ன இது பொறுத்த வரைக்கும் என்ன அமௌண்ட் காட்டுச்சோ அந்த அமௌண்ட் தான் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ரேபிடோ பொறுத்த வரைக்கும் நம்ம ஊபர் கிட்ட தான் நம்ம மல்லடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ முடிச்சிருக்கு. மணி 9:40 எவ்வளோ முடிச்சிருக்குன்னா இன்னும் 4 ரூபா கூட வரல. இவ்வளோ முடிக்கணும். இல்லை கொஞ்சம் தான் இருக்குது 4 ரூபாக்கு முடிச்சிடலாம். ஸோ முடிச்சிட்டோன்னா மேற்கொண்டு ஓட்டுறதோ என்னன்னு பார்க்கலாம். அடுத்த ட்ரிப்பு 2மே ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் அசைன் ஆகலை. எதில் அசைன் ஆகுதுன்னு தெரியல. ஸோ அடுத்த ட்ரிப் எதில் அசைன் ஆகுதுன்னு பார்க்கலாம். இது அவுட் வெளியே ஸ்ட்ரைட்டா போய் போணுமா இல்ல வந்த வழியா? இப்போ ஸ்ட்ரைட்டா போய் ரைட் எடுத்தா அத ஸ்ட்ரைட்டா போய் ரைட் தானே அந்த? ஆமா ரைட் எடுத்தா அப்படியே ஸ்ட்ரைட். சரிங்க ஓகே. ஆனா பண்ணிட்டேன். ஓகே மேம். थैंक यू. தேங்க்ஸ். முடிச்சாச்சி. 250 ரூபா. எங்க இருந்து எங்கன்னா நம்ம அண்ணா நகர்ல இருந்து திருவேற்காடு, அதான் வேலப்பஞ்சாவடி ஆப்போசிட் ஸ்ரீவாரி மண்டபம் இருக்கும். ஸோ அந்த லைனில் தான் வந்து ட்ராப் முடித்தோம். 240 அமௌண்ட்டு. 270 ஊபரில் காட்டுச்சு. 240. இதுமாதிரி 30 ரூபாய்க்கு போகிறோம், அது பிரச்சனை இல்லை. ஒரேடியாக தூக்குனா தான் நம்மளுக்கு அது வந்து கஷ்டமாக போயிடுது. ஸோ மற்றபடி அடுத்த ட்ரிப் பார்க்கணும். ஆக்சுவலி 4 ரூபா நியர்பை நான் முடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன ட்ரிப் வருதுன்னு தெரியல. ட்ரிப்புக்காக தற்போதைக்கு கரண்ட்டாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பார்க்கலாம் ட்ரிப் வருதா இல்லை எம்டியாக போகிறோமோ, என்ன எழுதியிருக்கோ தெரில. அதுபடி தான் நடக்க போகுது. வெயிட் பண்ணலாம். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். மணி கரெக்டாக 11:15. இன்னைக்கு நாள் கொஞ்சம் நல்லா பெட்டராக போச்சு. பிகாஸ் என்னது இது இன்டர்சிட்டி எடுத்ததுனால இன்னைக்கு நாள் கொஞ்சம் பரவாயில்ல. இன்டர்சிட்டினால கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிச்சு. எவ்வளோ முடிச்சிச்சின்னு நான் இது வரைக்கும் கால்குலேட் கணக்கு பண்ணலை. ஸோ கணக்கு பண்ணாதான் தெரியும் எவ்வளோ முடித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. டைம் ஆயிடுச்சு. இப்போயே 11-14 ஆயிடுச்சு. ட்ரிப்பு முடிச்சலாம்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட்டாக பார்க்கலாம். ஏன்னா போகிற வழி இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்ரு. ஸோ போயிட்டுருக்கோம். 2த்தையும் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எதில் எதனா நியர்பை அண்ணா நகர் எதனா விழுந்தா கூட பிரச்சனை இல்லை. அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே போயிடலாம். இப்போதைக்கு வேறு என்ன, இன்னைக்கு எடுத்த ட்ரிப்ஸ் வந்து கம்மி. பட் அமௌண்ட் வந்து அதிகம். ஏன்னா இன்டர்சிட்டி, அதனால் 2 இன்டர்சிட்டி வந்து இதுவாக போட்டேன். அந்த டீட்டெயில்ஸ் வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் ஆட் பண்ணுறேன். அதை பற்றி பேசியிருப்பேன். ஸோ வண்ணாரப்பேட் தான் விழுது. வண்ணாரப்பேட் திருப்பி போனால் நம்ம வர்றது கஷ்டம். ஸோ அதனால் இந்த ட்ரிப்பை நம்ம எடுக்க போகிறது இல்லை. முக்கியமான விஷயம், இந்த ட்ரிப்பை வந்து நம்ம இன்டூ அமுத்த வேணாம். இப்படியே விட்டுட்டா கூட பிரச்சனை இல்லை. அந்த எக்ஸ் மார்க் அதை அமுத்தினோன்னா நம்மளுக்கான ரேட்டிங்ஸ் வந்து குறையுது. ஸோ இந்த ஒரு விஷயம். ஸோ அதனால் வந்து அதை நம்ம வந்து அழுத்த வேண்டாம். அழுத்துனா ரேட்டிங்ஸ் வந்து குறையும். ஸோ ட்ரிப்பு வந்துட்டு தான் இருக்குது. நம்ம வீட்டுக்கு அதனா இருந்தால் எடுக்கலாம், இல்லைன்னா வேணாம். அதுதான் பெட்டரான ஒரு டிசிஷன் அப்படின்னு நினைக்கிறேன். வந்துட்டோம். ஐனாவரம் பேக் சைட் வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து போகிறது தான் இப்போது டாஸ்க்கு. அந்த வேலை நடக்குது, மெட்ரோ வேலை நடக்கிறதுனால அங்கே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இங்கேருந்து போகிறது தான் டாஸ்க்கு. ஸோ மற்றபடி ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்ககிட்ட என்னை நம்பி நம்ம சேனலை நம்பி ஏதோ பண்ணுறேன்னு. ஸோ முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, என்னை நம்பி நம்ம சேனலை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ண நல்ல உள்ளங்களுக்கு ஒரு விஷயம், உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம். நம்ம சூன் வந்து 1000 அச்சீவ் பண்ண போகிறோம். ஒன்ஸ் நம்ம சேனல் வந்து மானிட்டைஸ் ஆயிடுச்சுன்னா ஒரு கிவ் அவே மாதிரி கொடுக்க போகிறேன். ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுக்க போகிறேன். ஒரே ஒரு பர்சனுக்கு தான் வந்து நான் கொடுக்க போகிறேன். ஸோ என்ன கிஃப்ட்டு அப்படின்னு பார்த்தேன்னா, முடிவு பண்ணி வச்சுருக்கேன் ஒரு 2 ஐட்டம் யூஸ்ஃபுல்லாக. இப்போ நீங்கள் பைக் ஓட்டுறீங்களோ கார் ஓட்டுறீங்களோ, ஸோ என் சேனலை பார்க்குறீங்க, நீங்கள் எது ஓட்டுறீங்கன்னு தெரியல, பட் என்ன ஓட்டுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து இது பண்ணிடலாம், கிவ் அவே கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் என்னோட பிளானு.
ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் கிவ்அவே வந்து கொடுக்க போகிறேன். கொஞ்சம் ஸோ இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது நம்ம மானிட்டைஸ் ஆகிறதுக்கு. ஸோ இந்த மாதம் எண்டு சப்ஸ்கிரைபர் முடிஞ்சிடும். ஸோ அதே மாதிரி வந்து மானிட்டைஸும் வந்து கூடிய சீக்கிரம் ஆகிடும். வாட்ச் ஹவர்ஸ் முடிஞ்சு நம்ம வீடியோ மறக்காமல் ரெகுலராக பாருங்கள். நான் வந்து அது எப்போ நம்ம கிவ்அவே என்ன ஏதுன்னு உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். நான் உங்களால் தான் வந்து அந்த ஒரு விஷயம் நடக்க போகுது. ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நடக்கும். ஸோ உங்களால் தான் அந்த விஷயம் வந்து எனக்கு ஃப்யூச்சரில் நடக்க போகுது. ஸோ நம்மளுக்கு எனக்கு நடந்தால் அது உங்களுக்கு நடந்த மாதிரி. ஏன்னா நான் ஒன்றும் எடுக்கணும்னு இல்லை. இப்போ நான் படுற ஒரு விஷயத்த நான் எடுத்து போடுறேன். ஸோ அது மூலியமாக நிறைய பேர் வந்து எனக்கு ரெக்வஸ்ட் வந்து சொல்கிறீங்க, இதை பண்ணிக்கோங்க, அதை மாற்றிக்கங்கன்னு. ஸோ எல்லாருக்கும் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணி நான் அதுக்கும் வந்து நான் மாற்றுறேன். ஒரு வீடியோலையும் அதை நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புகிறேன். ஒரு விஷயம் நான் சேஞ்ச் பண்ணும்போது சீட் பெல்ட்டுக்கு சொன்னார். என்ன ஈச் அண்ட் எவ்ரி கமாண்ட், ஒரு கமாண்டுக்கும் நான் ரிப்ளை பண்ணி அது என்ன கரெக்டாக இருந்தால் நீங்கள் கரெக்டாக சொன்னால் கண்டிப்பாக வந்து நான் அதை வந்து எடுத்துப்பேன். நல்லது சொன்னால் யார் வேணால் எடுத்துக்கலாம். ஸோ அது தப்பு இல்லை. ஸோ மொத்தப்படி சிங்கப்பெண் அதிரடிப்படை ஃபஸ்ட்டு வண்டி நான் சென்னையில் பார்க்குறேன். வேசர்பாடி கிட்ட நிற்குது. ஸோ கண்டிப்பாக கிவ்அவே வந்து இருக்குது. நம்ம சேனல் வந்து எலிஜிபிள் ஆனவுடனே ஒரு அழகான ஒரு யூஸ்ஃபுல்லான கிஃப்ட் வந்து உங்களுக்காக நான் தர போகிறேன். அது கிஃப்ட்னு சொல்ல முடியாது, ஒரு அன்பளிப்புன்னு சொல்லலாம். தமிழ் ரெண்டுமே ஒன்று தானே. ஸோ வீடியோவை வந்து மறக்காமல் டெய்லி வாட்ச் பண்ணி பாருங்க. கண்டிப்பா நம்ம ரெகுலர்ஸ் வாட்ச் அவர் இப்போ வந்திருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ அவங்களுக்காக கம்யூனிட்டி குரூப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்காக தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன், நம்ம குறைகளை தீர்த்துக்க தான். ஸோ கண்டிப்பாக அதில் எல்லாருமே ஜாயின் பண்ணுங்க. லிங்க் வந்து நான் ஒரு வீடியோவில் வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறேன். இதுக்கப்புறம் மார்க்கெட் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு விஷயம் வந்து வரப்போகுது. நம்ம இதுகிட்ட என்ன நாட் டவர் மைனாவரம் பேக் சைடில் பெரிய மால். அது மாலா மார்க்கெட் சிட்டியான்னு தெரியல. ஸோ வரப்போகுது கூடிய சீக்கிரம். ஸோ என்ன எங்கேயோ சொல்லியிருந்த மார்க்கெட் அங்கே போயிட்டேன். ஸோ ஒரு கிவ்அவே வந்து உங்களுக்காக நான் கொடுக்க போகிறேன் ஆஃப்டர் நம்ம மானிட்டைஸ்க்கு அப்புறம். ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம எல்லா வீடியோவும் பாருங்கள். ஏதோ ஒரு வீடியோவில் கண்டிப்பாக நான் அந்த மானிட்டைஸ் பற்றி பேசுவேன், என்ன கிஃப்ட்னு சொல்லுவேன். ஸோ அப்கமிங் வரப்போகிற வீடியோவில் வந்து கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள், உங்கள் சப்போர்ட் கொடுங்க. என்ன டவுட் இருந்தாலும் அது கரெக்டோ தப்போ, கேட்கலாமா வேணாமா அப்படிலாம் இல்லை. எந்த டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு அது ஒரு லாஜிக்காக இருந்தால் நான் அதை வந்து ஆன்சர் பண்ணுறேன். ஏன்னா நானும் சில விஷயம் கற்றுக்கணும். அதனால ஸோ ஒரு கிஃப்ட் ஒன்று இருக்குது. சூன் ஒரு நல்ல விஷயம் நடக்கட்டும். உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நான் பண்ணுறேன். ட்ரிப்ஸ் ஏதோ பார்த்துட்டு இருக்கேன். எல்லாம் வந்து தூரமாக வந்து வருது. என் மூஞ்ச பார்த்தா எனக்கே போர் அடிக்குது. ரோட்டில் திருப்பிடலாம். சும்மா அந்த ஹோல்டர் வந்து கூடிய சீக்கிரம் ஒரு ஹோல்டர் ஒன்று வாங்க போகிறேன். கூடிய சீக்கிரம் நம்ம ஹோல்டர் ஒன்று வாங்கணும். மண்டைக்கு ஹெட் ஹோல்டரு, இல்லைனா செஸ்ட் ஹோல்டரு, இல்லைனா ஷோல்டர் ஹோல்டரு. ஆக்ஷன் கேம்புக்கு வருது. ஸோ காருக்கு அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும். எது வாங்க போகிறோன்னு தெரியல. ஸோ நார்த் டவுன் அங்கே தான் வந்து இப்போ நார்த் டவுன்னா என்னதுன்னா அது வந்து ஏரியாவோட லேண்ட்மார்க், ஹையஸ்ட் டாலஸ்ட் பில்டிங் இப்போதைக்கு அப்படின்னா அதுதான் வந்து இங்கே இருக்குது ஜமாலியாவில். ஸோ அதனால் நார்த் டவுன் சொல்லி பழக்கமாயிடுச்சா. ஸோ அதை அந்த ரீசனால் தான் நார்த் டவுன் வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ மற்றபடி ஒன்றும் இல்லை. ஸோ பார்க்கலாம். நம்ம ஏரியா கிட்ட கொஞ்சம் போயிட்டு வீடியோவை வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். ஏரியாக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு. அப்படியே திருப்புனா நம்ம ஏரியா வந்தாச்சு. ஸோ ரேப்பிடோவில் எவ்வளோ முடிச்சிருக்கேன்னா 1474. ஊபரில் வந்து 2942. ஸோ அதில் ஒரு 3000, இதில் ஒரு 1500. டிப்ஸு ஒரு 200. ஸோ சேர்த்தா 4700 இன்னைக்கான அமௌண்ட் வந்து நம்ம முடிச்சிருக்கோம். 4700 தானே கரெக்டாக? 4700 இன்னைக்கான அமௌண்ட் வந்து நம்ம ரெண்டுத்துலேயும் சேர்த்து முடிச்சிருக்கோம். ஸோ பெட்ரோல் பாருங்க. டீசல் எவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீசல் மட்டுமே 1600 டீசல். இன்னைக்கான டீசல் வந்து 1600. ஸோ 4700 1600 போச்சுன்னா
4000 அப்படியே ஒன்றுனா 3100 3100 திங்ஸோ அப்படியே எல்லாம் கால்குலேட்டரில் போட்டுடலாம். இந்த இடம் வந்து இன்னைக்கு இருக்குது என்னன்னு தெரில. அப்படியே கால்குலேட்டர் போனோன்னா 4700 4500 ப்ளஸ் ஒரு 200 டிப்ஸு மைனஸ் பார்த்தோன்னா 1600 டீசல். ஸோ 3100 அந்த 100 50 வந்து நான் டீ மட்டும் தான் வெளியே சாப்பிட்டது. லஞ்ச் வீட்லேயே சாப்பிட்டு போயிட்டேன். மதியம் தானே 1 மணிக்கு எட்டுது. ஸோ இன்னைக்கான ரவுண்ட் ஆஃப் ப்ராஃபிட்டு 50 வந்து இது பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வந்து ராபிட்டோ ரீசார்ஜ் ஒரு 160 பண்ணால் 1890. அதாவது ஓவரால் அமௌண்ட் வந்து 1900 வந்து இன்னைக்கான ப்ராஃபிட் வந்து நம்மளுக்கு வண்டியிலேருந்து கிடச்சிருக்கு. ஸோ அந்த எதனால 2900னா ஒன்று வந்து இன்டர்சிட்டி எடுத்தோம், லாங் ட்ரிப் எடுத்ததுனால ஒன்று கம்மியாயிருக்கு. என்னது அமௌண்ட்டும் மைலேஜ் கிடச்சதுனால நல்லாவே இருந்துச்சு. நான் இன்ஜின் ரெடி பண்ணி ஃபஸ்ட்டு வாட்டி ஹைவேல ஓட்டுறேன். நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து வண்டி கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு நாள் நல்லபடியாக போச்சு. கிவ்வே பற்றி நிறையா பேசியிருந்தேன். மறக்காமல் வீடியோவை பாருங்கள். மானிட்டைஸ் ஆட்டோம் கண்டிப்பாக ஒரு நல்ல கிஃப்டாக யூஸ்ஃபுல்லான கிஃப்டாக வந்து நான் உங்களுக்கு வந்து தரேன். ஸோ மற்றபடி சப்ஸ்கிரைபர் நல்லபடியாக போயிட்டுருக்கு. வாட்சாக நிறைய பேர் வந்து நிறைய சப்போர்ட் தரீங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப நன்றி. ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். ரொம்ப வளவலான்னு பேசுகிற மாதிரி இருக்குது. இன்னைக்கு நாள் நல்லா போனதோட நான் போய் தூங்க போகிறேன். ஸோ இதே மாதிரி நாளைக்கு வந்து உங்களை பார்க்குறேன். ஸோ அதற்கு ஸ்டே டியூன். பாய்.